2007ஆம் ஆண்டில் வந்து 19,887 வீரர்களுக்குரிய மாவீரர் தினமானது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இலங்கையில் மட்டுமல்லாது புலம்பெயர்ந்து எங்கெல்லாம் தமிழ் மக்கள் பறந்து வாழ்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் இந்த துயிலும் இல்லங்களில் வந்து உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்கே மிதுவின் பணிவான வணக்கங்கள். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வானமும் கீழிறங்கி முத்தம் கொடுக்குமங்கள் கல்லறை வேணியரை கைகள் தொழுது நிற்கும் கந்தக நெடியிலே காலம் கழித்திகங்கள் சொந்த மண் விடுவிக்காய் வீழ்ந்த விதைகளின் முகம் காணும் கார்த்திகை மாதம் இது. மாவீரர் தினமானது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இலங்கையில் மட்டுமல்லாது புலம்பெயர்ந்து எங்கெல்லாம் தமிழ் மக்கள் பறந்து வாழ்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் இந்த துயிலும் இல்லங்களில் வந்து தீபச்சுடர்களை ஏற்றி அந்த வீரர்களுக்கான நினைவஞ்சலியானது செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இது எதற்காக நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த நாளாக அனுஷ்டிக்கப்படுது, இதற்கான காரணம் என்ன என்ற விஷயத்தை பார்த்தமா இருந்துன்னு சொன்னால், அந்த போராளிகளில் வந்து முதன்முறையாக இறந்திருக்கக்கூடிய சங்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் இந்த போராளிகளிலிருந்து முதன்முறையாக இறந்திருக்கார். அவர் இறந்த அந்த நாளில் தான் மாவீரர் தினத்தினை கொண்டாட வேணும், மாவீரருக்கான அஞ்சலியை செலுத்த வேணும் என்ற விதமாக அவங்க பேசி தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவஞ்சலியை அவங்க நடத்தி வராங்க. அந்த வகையில் முதன்முறையாக வந்து 1989ஆம் ஆண்டு எங்களோட நாட்டில் மணலாற்று காட்டு பகுதியில் வந்து அந்த காலத்தில் வந்து இந்திய இராணுவத்தின் அழுத்தங்கள் கூடிய காலமாக இருந்ததால் வந்து நள்ளிரவு 12:01 மணிக்கு இந்த நினைவஞ்சலியை முதன்முறையாக எங்களோட மக்கள் செலுத்தி இருக்காங்க. முதலாக செலுத்தப்பட்ட இந்த நினைவஞ்சலியில் வந்து எத்தனை வீரர்களுக்கு நினைவஞ்சலி தீபமானது ஏற்றப்பட்டது என்று பார்த்தோம்னு சொன்னால் 1307 வீரர்களுக்குரிய நினைவஞ்சலியானது தீபமானது ஏற்றப்பட்டிருக்கு என்றும் 2007ஆம் ஆண்டில் வந்து 19,887 வீரர்களுக்குரிய தீபமானது ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் 2008ஆம் ஆண்டு 24,600க்கும் மேற்பட்ட போராளிகளுக்குரிய தீபமானது ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. 1989ஆம் ஆண்டு இந்த முதலாவது அஞ்சலியானது அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் இறந்தவங்களோட உடல்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்தந்த குடும்பத்தாற்ற கையில் உடல்களை ஒப்படைச்சிருக்காங்க. மிக முக்கியமான பெரிய போர்கள் நடக்கின்ற சந்தர்ப்பங்களில், காடுகளில் போர்கள் நடக்கின்ற சந்தர்ப்பங்களில் இறக்குற அந்த வீரர்களினுடைய உடல்களை மட்டும் அந்த காட்டு பகுதியிலே நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க என்றும் எங்களுக்கு அறிய கிடைச்சிருக்கோம். அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு இறந்தவர்கள உடல்களை வந்து 90ஆம் ஆண்டு அவர்களுக்கான அந்த கொடியானது சின்னமானது அறிமுகத்துக்கு வருது. அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இறந்தவர்கள உடல்களை குறித்த துயிலும் இல்லங்களில் தான் நல்லடக்கம் செய்யணும். அதுக்கு பிறகு 91ஆம் ஆண்டிலிருந்து வந்து அவர்களுக்கான நடுகள் அமைக்கப்பட்டு அந்த துயிலும் இல்லங்களில் அந்த உறவினர்கள் அழைக்கப்பட்டு, வீரர்களினுடைய உறவினர்கள் அழைக்கப்பட்டு அந்த இடத்துல வச்சு அவர்களுக்கான நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு குறித்த இடத்திற்கு ஒவ்வொரு வருடமும் அந்த உறவுகள் வருகை தந்து அவர்களுக்குரிய ஆழ்ந்த இரங்கலை தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டிருப்பதனையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் எங்கட நாட்டுக்குள்ள அனுஷ்டிக்கப்படுற இந்த நினைவஞ்சலியானது முள்ளிவாய்க்கால் என்ற அந்த துயிலும் இல்லத்தில் தான் வந்து உண்மையாகவே அநேகமான நபர்கள் வருகை தந்து ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு அவலத்தினை எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையாக இன மத வேறுபாடின்றி கை குழந்தைகள்லேருந்து கற்பிணி தாய்மார்கள்லேருந்து வயதானாக்கள், சின்னாக்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அநேகமான நபர்கள் இந்த இறுதி போரான 2009 முள்ளிவாய்க்கால் போரில் வந்து இறந்திருப்பதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த காரணத்துக்காக உண்மையில் பச்சை குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியா என்னத்துக்காக இது நடக்குது என்று தன்னை சுய புத்தி கூட அறியாத வயசுல கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட இறந்திருக்காங்க. எனக்குள்ள உண்மையில மன வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஐநா சபை கூட, கடல் கடந்த இனி நாடுகள் கூட இலங்கையை பார்த்து, இலங்கை தமிழர்களை பார்த்து ஒரு கவலை
படக்கூடிய ஒரு விடயமாக தான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். உண்மையாக வந்து இந்த நினைவேந்தல்களில் நாங்கள் கடந்த வருடங்களில் பார்க்குற பட்சத்தில் வந்து வெளிநாட்டுகளில் இருந்து ஆங்கிலேயர்கள் கூட இங்கே வருகை தந்து துயிலும் இல்லத்தில் வந்து தீபமேற்றி அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தி இருப்பதனையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நம்ம நாடு இன்ன மத வேறுபாடுகளின்றி சகோதரத்துவத்தோடு சிறப்பான முறையில் பயணித்து கொண்டிருக்கு. இந்த பயணமானது சிறப்பான முறையில் தொடரணும். கடந்த காலங்களில் வந்து இந்த நினைவேந்தல்களில் கொண்டு செல்றதுல வந்து பாரிய தடைகள் இருந்தாலும் கூட நல்லாட்சி அரசாங்கம் 2015 வந்ததுக்கு பிறகு இந்த நினைவேந்தல்களை நீங்கள் செய்து கொள்ளலாம், உங்களுடைய உயர்நீத்த உறவுகளுக்காக செய்து கொள்ளலாம் என்கின்ற விதமாக சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனாதிபதி கௌரவத்துக்குரிய அதிமீதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் கடந்த ஆண்டு குறிப்பிட்டிருந்தார், எங்களுடைய தமிழ் மக்கள், எங்களோட சகோதர இனத்தவரான தமிழ் மக்கள் அனைவரும் நீங்கள் உங்களுடைய உறவுகளை நினைவு கூறுகின்ற இந்த கார்த்திகை 27 மாவீர நாளை வந்து நீங்கள் அமைதியான முறையில் நீங்கள் கொண்டாடலாம். இதற்கு எந்தவித தடைகளும் இருக்காது. போலீஸாரோ அல்லது இராணுவத்தினரோ அங்கே வந்து காணொலி தொகுப்புகள் எடுக்கிறதோ அல்லது புகைப்படங்கள் எடுக்கிறதோ மாட்டாங்க என்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே தகவல் தான் இந்த முறையும் எங்களோட ஜனாதிபதி சொல்லுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். நிச்சயமாக வந்து தமிழ் மக்கள் இந்த வீடியோவை நீங்கள் அநேகமான நபர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. 27ஆம் தேதி உங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நீங்களும் அந்த துயிலும் இல்லங்களில் போய் பாருங்கள். உண்மையில் மரண ஓலமே எங்களோட காதுக்கு கேட்கும். இந்த சம்பவம் குறித்து எதுவுமே தெரியாத ஒரு நபர் கூட அந்த இடத்துல போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அவங்களோட கண்ணால் வார அந்த தண்ணீரை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து நமக்கும் அந்த இடத்துல மனமானது கீழிறங்கி எங்களோட கண்ணும் கலங்கி கண்ணீர் வாரத்துக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு நண்பருடைய பதிவினை பார்த்திருந்தேன். பார்த்த உடனேயே கண்களை கலங்க வைத்த ஒரு பதிவு. இது மாவீரர் மாதம். எங்கள் மாமாவையும் ஆண்டியையும் நினைவு கூறும் மாதம் இது. ஆண்டிக்கு ஐஸ்கிரீம் என்றால் கொள்ளை பிரியமாம். மாமாவுக்கோ உளுந்து வடை என்றால் உயிராம் என எங்கள் அம்மா கூறியிருக்கிறார். அம்மம்மாவோ மடி சுமந்த இருவருக்கும் ஒருவாய் சோறூட்ட வேண்டும் என அழுது கிடக்கிறாள். உங்களுக்கு பிடித்தமான உணவுகளோடு நீங்கள் துயிலுகின்ற இல்லம் நாடி நாங்கள் வருகிறோம். கலர் கலரில் மாலையோடும் பூக்களும் கொண்டு வருகிறோம். உங்கள் நினைவில் தேக்கி வைத்த கவலைகளை அழுது தீர்த்துவிட அம்மம்மா இப்போதே தயாராகிவிட்டாள். எரியும் மீகைச் சுடரில் மா வீரர்கள் முகம் தெரியும் என எங்கள் அப்பா கூறுகிறார். நீரிலும் நிலத்திலும் பொங்கிய நெருப்புகளாம் நீங்கள், வாடி மலரும் புது காலை மொட்டுக்கள் என்கிறார் பலரும். உங்கள் முகம் காண போகிறோம், உங்களை கைதொழுது வணங்கிட நாங்கள் வருகிறோம் என்று அந்த நண்பருடைய அந்த பதிவினை நான் பார்த்திருந்தேன். வாசித்த உடனேயே உண்மையில் கண்கள் இரண்டிலும் நீர் சொரிய தொடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு உருக்கமான முறையிலே தன்னுடைய வரிகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் தன்னுடைய குடும்பத்தாருடைய அல்லது எங்களுடைய மண்ணுக்காக போராடிய அந்த வீரர்களுக்காக அந்த உள்ளம் எவ்வளவு பாடுபட்டு ஏங்கி இருக்கும் என்பதனை எங்களால் உணர முடிகின்றது. ஆகவே இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு சிறந்ததொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.